நெகோசியேஷன் ஒரு பிசினஸ் மேனுக்கு அப்படியே ஊர்ன ஒரு வேர்ட் அப்படின்னு சொன்னா நெகோசியேஷன். நெகோசியேஷன் இல்லாத நாள் இருக்க முடியாது, நெகோசியேஷன் இல்லாத ஒரு டிரான்சாக்ஷனே நடக்க முடியாது. எனக்கு இன்னும் நெகோசியேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என் ரத்தத்துல ஊறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்க பிசினஸ் அப்படின்றனாலயா இல்ல என்னன்னு தெரியல, என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் பிசினஸ்லயே எங்க ஆடிட்டர் என்னைய நான் ஸ்டார்டிங் கெரியர்ல நான் பிசினஸ்க்குள்ள வரப்போது சொன்னாரு, இனிமேல் நீ சேல்ல சம்பாதிக்க முடியாது, பர்ச்சேஸ்ல தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சேல் இந்த பொருளுக்கு இதுதான் வேலை அப்படின்றது ஓரளவுக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஓபன் ஆயிருச்சு. என்ன விலையில எல்லாம் கிடைக்குது அப்படின்றது தெரியும். சோ நீ அதுல பெரிய ப்ராஃபிட் சம்பாதிக்கவே முடியாது. நீ பர்ச்சேஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியோ, சோர்சிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையா என்னன்னு தெரியல. எங்களுக்கு எங்களோட பிசினஸே அதுவும் எங்களுக்கு பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட், பிரைஸை பேஸ் பண்ணி தான் எங்களோட தொழிலே இருக்கிறனால எங்களுடைய ரொட்டீன்ல எங்களுடைய பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி நெகோசியேஷன் ஆயிருச்சு. சோ அதான் நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நீ என்ன இனிமேல் நெகோசியேட் பண்ணாம நீ எதுவுமே செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு தான் ஆயிடுச்சு நெகோசியேஷன். பட் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங், நெகோசியேஷனுக்கும் பார்கெனிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. பார்கெனிங்கிறது கண்மூடித்தனமா இருந்துகிட்டு 10 ரூபாய் பொருள் 2 ரூபாய் கேட்கறது, 3 ரூபாய் கேட்கறது. நெகோசியேஷன்ன்றது இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன். எனக்கு இதை கூட நீ இதை எடுத்துக்கோ, நான் கம்மியா தான் கேட்கிறேன், ஆனா என்கிட்ட நீ கம்மியா கொடுக்குற இந்த விஷயத்தை நீ வேற மூலியமாவோ இல்ல இதே மூலியமாவோ நீ வேற மாதிரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுதான் நெகோசியேஷன். பட் எல்லா இடத்துலயுமே எங்க வெண்டாஸோ எங்க லேண்ட்லார்ட்ஸோ இல்ல எங்க எம்ப்ளாயிஸோ இல்ல எங்க கஸ்டமர்ஸோ எல்லாத்தையுமே நாங்க நெகோசியேட் பண்ணும்போது we will make sure that they also win and we also win. அதுதான் நெகோசியேஷனோட சக்சஸ்ல இருக்கு.